வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். பிளாகர்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் அண்ட் இன்ஸ்டன்ட் ரேங்கிங். அவங்க லாங் டெயில் கீவேர்ட்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் பிளாகர்ஸ் நீட் இஸ் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் அண்ட் இன்ஸ்டன்ட் ரேங்கிங். ஸோ என்னுடைய பிளாகில் நான் இப்போ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறேங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் போஸ்ட்டை இண்டெக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிளாக் போஸ்ட்டே போடுறது. இனிஷியலாக நான் ஒரு பிளாக் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது இட் டுக் 24 hours, ஆல்மோஸ்ட் ஒரு நாள் எனக்கு எடுத்துச்சு அது ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு 12 hours எடுத்துச்சு. அப்புறம் கண்டினியூஸாக பிளாக் போஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு பேட்டர்ன் இங்கே நல்லா தெரியுது. ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக பிளாக் போஸ்ட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிளாக் போஸ்ட்டு நீங்கள் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு 5 minutesலேயே இண்டெக்ஸ் ஆகிடணும், ரேங்க் ஆகிடணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்களை பிடிச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு வர முடியும். உங்களுக்கு பிளாகுக்கு நல்ல ஒரு டிராஃபிக்கை பார்க்க முடியுங்க. ஸோ இண்டெக்ஸிங் பற்றி இதுதான் நான் சொல்ல வந்தேன். அகைன் நான் வெப்மாஸ்டரில் போயிட்டு இண்டெக்ஸிங் செக்ஷனில் போயிட்டு பேஜஸ்லாம் பார்க்கும்போது எதுவுமே க்யூவில் இல்லாத அளவுக்கு, ஸோ ஒன்று இண்டெக்ஸ் ஆனால் தான் நான் இன்னொரு பிளாக் போஸ்ட்டே பப்ளிஷ் பண்ணுறதுன்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. இதனால் எனக்கு இண்டெக்ஸிங் டே பை டே அந்த டைமிங் ஃபாஸ்டராக நடக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம் தாங்க பார்த்தேன். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.